மண்ணில் விவசாயம் பண்ணுறது பெருசு இல்லடா, பொண்ணுங்க வயிற்றுல விவசாயம் பண்ணணும். அவன் தான்டா உண்மையான விவசாயி. கவுண்டம்பாளையம் படம் பார்த்துட்டீங்களா? எப்படி இருக்கு படம்? நல்லா தானே இருக்கு. அப்புறம் வந்து இந்த படத்தில் என்னன்னா ஒரு ஒரு விஷயம் மட்டும் எனக்கு சுத்தமாக பிடிக்கல. ஜாதின்ற ஒரு விஷயத்த வந்து திணிச்சிருக்கிறாங்க. அந்த ஜாதி வந்து எப்படி சொல்றாங்கன்னா, அந்த ரஞ்சித்ன்ற நான் ரஞ்சித்ன்ற என்ன சொல்ல வர்றேன்னா, எஸ்சி எஸ்டி அப்புறம் வந்து அந்த தாழ்த்தப்பட்ட மக்களை வந்து ஒரு மாதிரி சொல்லியிருக்காரு. இந்த கவுண்டங்க அவங்கெல்லாம் வந்து உயர்வா சொல்லியிருக்காரு. இந்த உயர்வா சொல்ல மேட்ரு என்னன்னா, தன்னுடைய வீட்டு பெண்கள் வந்து மிகவும் உயர்ந்தவங்க, அவங்க வந்து தலை குனிஞ்சு தான் போவாங்க, தலை குனிஞ்சு தான் வருவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அதுவே வந்து எஸ்சிக்காரங்களை வந்து எப்படி சொல்லியிருக்காங்கன்னா, எஸ்சியில் இருக்கிறவங்கள ரொம்ப வந்து ஒரு மாதிரி மட்டமாக சொல்லியிருக்கிறாங்க. அது அப்படிதான் இருக்கு. அந்த ஜாதியை பற்றி சொல்லணும்னா, எந்த அப்பனாவும் தம்புள்ள காதலிக்கிறத ஒத்துக்குவானா? அவனை ஒத்துக்க வைக்கணும்னா போன உடனே மேட்ரை முடிச்சிரு. ஒரு பெண்களை பத்தி தவறான ஒரு பிம்பமா காட்டியிருக்காங்க. எப்படி சொல்றது, ஒரு பணக்கார வீட்டு பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணிக்கோ, அப்படி பொண்ணு கொடுக்கலன்னா அந்த பொண்ணை கெடுத்துரு அப்படின்ற மாதிரிலாம் டைலாக்ஸ்லாம் நிறைய வச்சிருக்காங்க. அது ரொம்ப தவறான விஷயம். அது ரொம்ப ஒரு படம்ன்றது வந்து சமுதாயத்துக்கு வந்து ஒரு நல்லது செய்யற மாதிரி இருக்கும். ஒரு எப்படி சொல்றது, சமுதாயத்துக்கே வந்து ஒரு தீங்கு மாதிரி இருக்கு அந்த டைலாக்ஸ், அந்த சீன்ஸ்லாம் பார்க்கணும். இருக்கு காசு உள்ளவளை கட்டு, ஏன்னு கேட்டான்னு வையி, கடவுளா இருந்தாலும் வெட்டு. ஆமா, எப்படி பார்த்தாலும் டோட்டலா சுத்தி இங்கதான் வருது. இப்போ வந்து எஸ்சிக்காரங்க தான் வந்து மாட்டுக்கறி சாப்பிட்றவங்க தான் வந்து மற்ற வீட்டு பெண்களை வந்து தப்பா பார்க்குறது, அவங்கள வந்து இழிவா பண்றது, கையை பிடிச்சி எடுக்கிறது, ரேப் பண்றது அப்படின்ற மாதிரி சித்தரிச்சிருக்கிறாங்க. ஆனா வந்து அவங்க வீட்டு, அதாவது கவுண்டவங்க வந்து எப்பவுமே வந்து இப்படிதான் போவாங்க, இப்படிதான் வருவாங்க அப்படின்ற மாதிரி காமிச்சிருக்காங்க. ஆனா உண்மையாக இந்த சமுதாயத்தை பத்தி சொல்லணும்னா, இந்த சமுதாயத்துல வந்து இவன் தான், இந்த ஜாதிக்காரன் தான் இப்படி பண்ணா, அந்த ஜாதிக்காரன் தான் அப்படி பண்ணான்லாம் கிடையாது. எல்லாருமே மனிதனா பிறந்த எல்லாருக்குமே காமம், வன்மம், விகாரம், அப்புறம் கொலை மூர்க்கம் இப்படின்ற நிறைய விஷயம் இருக்கு. சரியா? அதை வந்து இருக்கிற விஷயத்த வந்து விட்டுட்டு, இல்ல எப்படி சொல்றது, ஒரு பிரிவு மட்டும் தான் இப்படி பண்றாங்க, இந்த பிரிவு தான் இப்படி பண்றாங்க, அவங்க தான் இப்படி பண்றாங்கன்னு சொல்றது வந்து ரொம்ப தப்பான ஒரு விஷயம். எல்லாம் மாட்டுக்கறி தின்னு வளர்ந்த உடம்புடா. இதுக்கு அழகு முக்கியம் இல்ல, ஆம்பளையா இருந்தா போதும். கவுண்டம்பாளையம் படம் பார்த்துருப்பீங்க. அந்த படத்துல நடிகர் ரஞ்சித் அவர்கள் லவ் பண்ணியிருப்பாரு. இப்படியும் ஒரு படம்னாக்கா அது லவ் கம்பல்சரி இருக்கும். லவ் பண்ற பொண்ணு ஒரே சமுதாயமா? ஆமா, ஒரே சமுதாயம் தான். ஆனா இப்போ வேற வேற சமுதாயம் பொண்ணை லவ் பண்ணா அதுக்கு வந்து நாடக காதல் அப்படின்னு சொல்றாங்க. சித்தாரி கண்ணு பட்டு செத்த நேரம் செத்து போனதே. அதே சமுதாயம்னா அது என்ன, இந்த மாதிரி அது கேட்டகரிலாம் பண்றாங்க. லவ்க்கு எப்பயுமே ஒரு கேட்டகரியே. நீங்க என்ன சொல்றீங்கன்னாக்கா, ஒரே சமுதாயத்துல லவ் பண்ணாக்கா அது பேர் வந்து நாடக காதல் இல்ல, அதுவே வேற வேற சமுதாயத்துல வந்து லவ் பண்ணாக்கா அது பேர் வந்து நாடக காதல்னு பார்த்தீங்கன்னா பதிவு செய்யறாங்க. ஆமா, அந்த மாதிரி பதிவு பண்றது வேணான்னு நினைக்கிறேன். எதுக்கு? லவ்ன்றது வந்து ஒரு பொது தான். அது வந்து ஜாதி மதம் எல்லாத்தையுமே கடந்து வர்றதுதான். அவங்க ரெண்டு பேரும் மனசு மட்டும்தான். ரெண்டு பேருக்குமே பிடிச்சிருக்குன்னா அவங்க லவ் பண்ணுவாங்க, அந்த ஒரு விஷயம் மட்டும்தான். ஆனா இவங்க ஏன் இப்படி அதை ரிஜிஸ்டர் பண்றாங்கன்ட்டு தெரியல. இந்த படத்துல ஒன்னும் டைலாக் இருக்கு, நிலத்துல விவசாயம் பண்ணாத, பொண்ணுங்க வயிற்றுல போய் விவசாயம் பண்ணுன்றாங்க. இது ஒரு படத்து மூலியமா காமிக்கிறதுனால பார்த்தனாக்கா ஒரு அவனுங்களுக்கு மானமே பொண்ணுங்க தான்டா. மாட்டுக்கறி சாப்பிட்றவன் தான் இந்த மாதிரி தப்புலாம் செய்யறான்னு பார்த்தீங்கன்னா படத்து மூலியமா காமிச்சிருக்காங்க. அப்பெல்லாம் யார் தான் மாட்டுக்கறி சாப்பிட்றாங்க? இல்லை, இது வந்து இந்த மாதிரி சீன் வச்சிருக்கிறதே ரொம்ப ஒரு வருத்தமான விஷயம் தான். ரொம்ப கஷ்டமா இருக்கு. இது வச்சிருக்க தேவையில்லை. ஏன்னா ஒரு பெண்களை ரொம்ப அவமானப்படுத்துற மாதிரி தான் இருக்கு. இது அவங்கள ரொம்ப எப்படி சொல்றது, ஆல்ரெடி நிறைய பிரச்சனை போயிட்டு இருக்கு. இந்த மாதிரி ஒரு சீன் வச்சிருக்கிறதுன்றது வந்து அவாய்ட் பண்ணியிருக்கலாம் கண்டிப்பா. ஒரு சில சமுதாயம் வந்து கீழே தான் இருப்பாங்க அப்படின்ற மாதிரி காட்டியிருக்காங்க, கீழே தான் இருக்கணுன்ற மாதிரி காட்டியிருக்காங்க. ஆனால் இப்போ என்னன்னா எல்லாருமே எல்லா துறையிலையுமே வளர்ந்துட்டு போகிறாங்க. இப்போ எப்படி சொல்கிறது, எல்லா சமுதாயத்துலேயுமே எல்லாருமே நல்ல டாக்டர் இன்ஜினியர்னு ஆகிட்டு இருக்காங்க. இப்போ கீழே இருந்து வர சமுதாயத்தில் இருக்கவங்களும் டாக்டர் இன்ஜினியர் போலீஸ் நல்ல நல்ல டெசிக்னேஷனில் இருக்காங்க. அதை வந்து ரொம்ப கீழேயே காட்டிட்டு இருக்காங்க. அதை வந்து அவாய்ட் பண்ணியிருக்கலாம். ஏன்னா அவங்களும் முன்னேறி வந்துட்டு இருக்காங்க. அப்புறம் ஏன் திருப்பி மறுபடியுமே அவங்கன்னா ஒரு மாடு தான் மேய்ப்பாங்க, பன்னி மேய்ப்பாங்க, இந்த மாதிரி ரொம்ப சின்ன சின்ன ஒர்க்கில் தான் இருப்பாங்க அப்படின்ற மாதிரி காட்டிட்டு இருக்காங்க. குறிப்பாக அந்த தாழ்த்தப்பட்டவங்களை பற்றி சொல்லணும்னா அப்படிதான் இருக்கு. இதில் வந்து ஒரு சைன் காட்டுறாங்க, அந்த பன்னி. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன ஹிண்டர்ஸ் எல்லாம் காட்டுறாங்க. இது வந்து எங்கன்னா அம்பேத்கர் படம்னு சொல்லிட்டு ஒரு படம் ஒன்று, பழைய அவர் வந்து அவரோட ஆர்டிஸ்ட் பேர் தெரியல, அந்த டைரக்டர் பேர் தெரியல, பழைய நாவல்ல இருந்து ஒரு படம் ஒன்று வரும்.
அந்த படத்துல வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் காட்டுவாங்க, பண்ணி மேய்க்கிறது, பண்ணி குத்துறது. ஸோ அப்போ அந்த வேலையெல்லாம் யார் செய்ய, அந்த தாழ்த்தப்பட்டவங்க இது சைன் பண்ண மாதிரி இந்த இதுலயும் காட்டுறாங்க. இதையும் வந்து ஒரு இன்டா காட்டுறாங்க. நானு ஓசிகா மாநில தலைவருங்க. எது ஓசியா?